இறைவனின் தூதுவன் என்று மக்களால் நம்பப்படுகின்ற ஒருவர் வாழ்ந்த ஊர். தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊருங்க இருக்கு. ஆனா ஒரு ஊர்ல 95% கிறிஸ்தவர்கள் மட்டுமே வாழ்றாங்கன்னா அது இந்த ஊர்ல தான். நாசரேத் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் ஒரு பேரூராட்சி. வெல்கம் டு நாசரேத். வெறும் 8 குடும்பங்கள் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்த ஜான்பத்து என்ற இந்த குக்கிராமம் முக்குப்பெரி மற்றும் வாழியடி ஆகிய 2 கிராமங்களுக்கு இடையில இருந்துச்சு. மிஷனரிகளின் வரவால் 8 குடும்பங்கள் 35 குடும்பங்களாக வளர்ச்சி அடைந்தது. 1800ஆம் ஆண்டுகளில் இந்த ஜான்பத்து கிராமத்துக்காரங்க தங்களை வடக்கு முதலாரார் வாழியடி முதலாரன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 1803ஆம் ஆண்டு தான் நாசரேத் என்று இந்த ஊர் அழைக்கப்பட்டது. இறைவனின் தூதுவராக இந்த ஊருக்கு வந்தவர் அப்படின்னு இந்த ஊர் மக்கள் நம்புறது இந்த மெர்காஷியஸ் அவர்களை தான். 18ஆம் நூற்றாண்டுல, அதாவது வெளிநாட்டுக்காரங்கிட்ட நம்ம அடிமையா இருந்தப்போ நிறைய மிஷனரி குழுக்கள் நம்ம இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. அப்படி திருநெல்வேலிக்கு வந்த ஒரு மிஷனரி குழுவை சேர்ந்தவர் தான் இந்த மெர்காஷியஸ். இந்த ஊருக்கு அவர் வந்தப்போ இந்த ஊரோட பேர் பார்த்தீங்கன்னா சான்பத்து. அப்ப இந்த ஊர்ல 30லேருந்து 50 குடும்பங்கள் வரைக்கும் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுவும் எந்தவித கல்வி அறிவும் இல்லாம, சுதந்திரம் இல்லாம, ஒரு அடிமைகள் போலதான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்க மேல இறக்கப்பட்ட மெர்காஷியஸ் இவங்க சுதந்திரமா சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டார். அதற்காக தன்னோட சொந்த பணத்துல இருந்து சுமார் 70 ஏக்கர் நிலத்தை இந்த சர்ச்சில் இருந்து பின்புறமா வாங்கி போட்டு அந்த பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களையும் இங்க எடுத்துட்டு வந்து ஒரு தனி ஊரா அமைச்சார். அப்படி அமைக்கப்பட்ட இந்த ஊரு பேரு தான் நாசரத். நாசரத் என்ற இந்த ஊர் நிறைய மிஷனரிஸால பயனடைந்திருந்தாலும் கெனான் ஆத்தர் மெர்காஷியஸ் அவர்களால் பயனடைஞ்சது தான் ரொம்பவே அதிகம். இங்கிலாந்து நாட்டில் FRCS ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்த திரு மெர்காஷியஸ் அவர்கள் இந்த ஊருக்கு வந்து சுமார் 40 ஆண்டு காலம் இந்த ஊர்லேயே தங்கி இந்த ஊர் மக்களுக்கு நிறைய சேவைகள் செஞ்சிருக்காரு. இந்த ஊரில் நீங்கள் பார்க்குற மெர்காஷியஸ் ஆண்கள் மேல்நிலை பள்ளி, சென்ட் லூக்ஸ் ஹாஸ்பிட்டல், சென்ட் ஜான்ஸ் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், ஆர்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல்ன்ட்டு இவர் செய்த சேவைகள் நிறையவே அதிகம். இதுதான் சென்ட் ஜான்ஸ் கேத்தட்ரல் சர்ச், நாசரத்தில் இருக்கிற மிகப்பெரிய சர்ச். இந்த சர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்பு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிலே மிகப்பெரிய சர்ச்சாக இந்த சர்ச் தான் இருந்திருக்கு. நாசரத்தில் இருக்கிற மிகப்பெரிய சர்ச் இதுதான். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அழகான கண்ணாடி ஓவியங்கள் அனைத்தும் அந்த காலத்திலே இங்கிலாந்திலிருந்து வரவைக்கப்பட்டது.
ஆரம்ப காலகட்டங்களில் நாசரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த சர்ச்சும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இந்த ஊருக்குன்னு ஒரு சர்ச் கட்டணும்னு திரு டேவிட் ராசன் ஆசைப்பட்டார். 1821ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி அதுக்குண்டான அனைத்து திட்டங்களோடு இந்த ஊருக்கு வந்த அவர் 31ஆம் தேதி, அதாவது அதே மாதம் டிசம்பர் 31 இந்த சர்ச்சுக்கு உண்டான அடிக்கல் நாட்டியிருக்காரு. 11 மாதத்தில் இந்த சர்ச் முடிக்கப்பட்டு 1830ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி இந்த சர்ச் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. செயின்ட் ஜான்ஸ் கேத்தலிக் சர்ச்சோட தற்போதைய ரெவரண்டாக இருக்கிற திரு மாணிக்கம் ஐயா அவர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்தியாவில் இருக்கிற நிறைய சர்ச்சஸ் பார்த்துருக்கேன். எல்லா சர்ச்சனோட கோபுரம் உச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்மையானதாக இருக்கும். ஆனால் முதல் முறையாக இந்த சர்ச்சோட கோபுரத்தை பார்த்தப்போ நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அது வந்து வட்ட வடிவில் இருந்துச்சு. அது எந்த காரணத்தால் இந்த சர்ச்சோட கோபுரம் வந்து வட்ட வடிவத்தில் மட்டும் இருக்குது? அதற்கு 2-3 காரணங்களை சொல்கிறார்கள். ஒன்று, இந்த உயரம் கடல் பகுதியிலே வருகிற கப்பல்களுக்கு எந்த ஒரு தவறான ஒரு வழிகாட்டியாக அமைந்து விடக்கூடாது. இதற்கு மேலே கலங்கரை விளக்க நினைச்சு மக்கள் அந்த கப்பல் வழியை தவறாக நடத்தக்கூடாதுங்கிறதுக்காக இதற்கு மேலே கட்டக்கூடாது என்று அரசு ஒரு ஆணை பிறப்பித்த ஒரு ஒழுங்குமுறையும் இருந்ததாக தெரிகிறது. இன்னொன்று, இந்த கோபுரத்தை வடிவமைப்பதற்கு இங்கிலாந்து நாட்டில் இருந்து ஒரு வரைபடம் அனுப்பியிருந்தார்களாம். அந்த வரைபடத்தை கொண்டு செய்யக்கூடிய அளவிலே அப்பொழுது இருந்த அந்த கொத்து வேலை தச்சு வேலை செய்தவர்களுக்கு இதை அப்படி வடிவமைப்பதை பற்றி அவர்களுக்கு ஒரு சில முடியாமைகள் இருந்திருக்கிறது. மூன்றாவது, இந்த கோபுரத்தினுடைய அமைப்பை ஊசி அமைப்பாக அமைப்பதற்குரிய அந்த தொழில்நுட்பங்களும் அந்த நாட்களிலே ஒருவேளை போதுமானதாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லாத இருந்திருக்கலாம். ஆகவே அது அப்படியே அந்த இருக்கிற ஒரு சூழ்நிலையை முடித்து கொண்டதாக தான் நான் அறிந்து கொண்டேன். அந்த அளவு புரிந்து கொண்டிருக்கிறேன். சரி, இந்த ஊர் மக்களை பொறுத்தவரை நான் நிறைய பேர்கிட்ட பேசணும். அவங்க சொன்ன விஷயம், நீங்கள் இந்தியாவில் எந்த ஊர்லேயும் பார்க்காத அளவுக்கு கிறிஸ்மஸ் வந்து எங்கள் ஊரில் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன கிறிஸ்மஸ் வந்து இங்கே ஸ்பெஷலாக இருக்கும்? எந்த வகையில் ஸ்பெஷலாக இருக்கும்? அதாவது 95% மக்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதனாலே அவர்களுக்கு அந்த மிஷினரிகள் செய்த அந்த அன்பின் சேவையை நினைவு கூறும்படி அவர்கள் பற்பல இடங்களில் இருக்கிற உறவினர் எல்லாரும் இங்கே வந்து விடுவார்கள். சொந்தக்காரர்கள் எல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை இங்கே வந்து விடுவார்கள். அப்படி வரும் பொழுது இங்கே அவர்கள் வான வேடிக்கை வைத்து அந்த கிறிஸ்மஸ் ஒரு ஒளியின் பண்டிகையாக அவர்கள் ஆசரிக்கிறார்கள். கிறிஸ்மஸ் ஒரு இன்டர்நேஷனல் அகில உலக ஒரு பண்டிகையாக இருக்கிறது என்பதனாலே அகில உலக மக்களும் இங்கே வந்து அதை ஆசரிக்கிறார்கள். கிறிஸ்மஸ் வந்து ஒரு மக்கள் விழாவாக இருப்பதனாலே மக்கள் கூடி வரும் பொழுது அவர்களுக்குள் இருக்கிற அந்த குடும்ப சந்தோஷமும் அதே சமயத்தில் இவங்க வழிபாடு முறைகளும் ஆங்காங்கே தெருக்களிலே வீதிகளிலே அலங்கார விளக்குகளும் மற்றும் ஒளிபெருக்கிகளை அமைத்து தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக அப்படி அவர்கள் எந்த ஒரு கிராமத்திலும் இல்லாத அளவிற்கு வித்தியாசமாக இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பாக திரு மர்காஷியஸ் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இங்க நீங்க பார்க்கிற மர்காஷியஸ் ஆண்கள் மேல்நிலை பள்ளி. இந்த ஸ்கூல் ஆரம்பிச்ச புதுசுல 100க்கும் குறைவான மாணவர்கள் தான் இந்த ஸ்கூல்ல படிச்சிருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு அதே ஸ்கூல்ல சுமார் 1500 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் படிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரே காரணம் இந்த ஸ்கூல்ல கொடுக்கப்படுற கல்வித்தரம் வந்து ரொம்ப சிறப்பானதா இருக்கு. கல்வி தரத்தில் மட்டும் இல்லைங்க, கொள்கையிலும் இந்த பள்ளி வந்து சிறந்து விளங்குது. ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் படிக்கணும்னா அவங்ககிட்ட நிறைய பணம் இருந்தால் தான் முடியும்னு ஒரு நிலைமை இருந்துச்சு. அப்போது ஏழைகளும் படிக்கணும், ஒரு சமூகத்தில் வந்து எல்லாரும் படித்தாதான் அந்த சமூகமே முன்னேறும்னு ஒரு நம்பிக்கை வச்சிருந்தார் மர்காஷியஸ். அவர் கண்ட கனவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அனைவருக்கும் கல்வி, அதுவும் இலவச கல்வி. அது இன்னைக்கு நிறைவேறிருக்கு. என்ன சொல்கிறேன்னு புரியலைங்களா? இந்த ஸ்கூலில் யார் படித்தாலும் சரி, அவங்க எந்த விதமான ஃபீஸும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே விஷயம், எல்லா பசங்களும் நல்லா படித்து பெரிய ஆளாக வரணுன்றது தான் இந்த பள்ளி நிர்வாகத்தோட மர்காஷியஸோட கனவு. இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பால் டீம் வந்து ரொம்பவே ஃபேமஸுங்க.
அதாவது இந்த சுற்று வட்டாரத்தில் எந்த ஸ்கூலில் மேட்ச் நடந்தாலும் சரி நம்ம ஸ்கூல் பசங்க தான் வந்து கப் அடிப்பாங்களாம், அந்த அளவுக்கு ஃபேமஸ். அப்படி தானே? மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. இப்பவே நம்ம டீம் வந்து 2 கோல் போட்டு லீடிங்ல இருக்காங்க. இன்னும் மேட்ச் முடிஞ்சது கரெக்டா 5 மினிட்ஸ் தான் இருக்கு. அன்னைக்குமே எங்க டீம் தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதாங்கண்ணா? இப்போ நான் இருக்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா நாசரத்தில் இருக்க ஆர்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல். இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா 1878ஆம் ஆண்டு வந்து நாசரத் என்ற ஊருக்கு வந்து ஒரு கெட்ட காலம்னே சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் கடுமையான பஞ்சம், காலரா நோய் வந்து ரொம்ப வேகமாக பரவி அதனால் நிறைய மக்கள் வந்து உயிரை இழந்திருக்காங்க. இதனால் வந்து நிறைய குழந்தைங்க வந்து அனாதை ஆகிட்டாங்க. சார், அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மறுவாழ்வு ஏற்படுத்தி கொடுக்கணுன்ற நல்ல எண்ணத்தில் திரு மெர்கோஷியஸ் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஆர்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல். அந்த காலத்தில் 10வது வகுப்பு முடித்த உடனே நிறைய பேர் இந்த ஆர்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூலுக்கு வந்து இங்கே சொல்லி கொடுத்த தையல் தொழில், நெசவு தொழில், தச்சு தொழில் கற்றுக்கிட்டு நிறைய பேர் இது மூலமா பயனடைஞ்சிருக்காங்க. எங்களுடைய குடும்பத்திலே என்னுடைய தகப்பனாரோடு பிறந்தவர்கள் 4 ஆண்கள். மூத்தவர் பெயர் அந்தோணி கோல்பிளை, 2வது பெயர் அந்தோணி பாக்கியநாதன், 3வது அந்தோணி சாமுவேல். எங்கள் அப்பா தான் அந்தோணி சாமுவேல். அடுத்தது அந்தோணி பேர், அடுத்தது பேர் மறந்துட்டு. காலரா வந்து அநேகரை பலியாக்கி கொண்டு போய்விட்டது. அதில் எங்களுடைய தகப்பனாருடைய தாயும் தகப்பனும் ஒரே நாளிலே மரித்து விட்டார்கள். என்னுடைய தகப்பனார் மாத்திரம் சிறு குழந்தையாக இருந்ததுனாலே அவர் இப்போ எத்தனை வயசுன்னு சொல்ல தெரியல, குழந்தையாக இருக்க சிறு பையனாக இருந்ததுனாலே அவரை அனாதை பள்ளிக்கூடத்திலே சேர்த்து அவரை படிக்க வைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் மர்காட்சி செய்யர் அவர்கள். அதற்காக தையல் தொழில், தச்சு தொழில், அப்புறம் தையல் தொழில் முதலான தொழில்களை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த தகப்பனார் நல்ல முறையிலே அதை கற்று அவர்கள் பக்கத்து கிராமங்களிலே நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் அங்கேயே போட்டிருக்கிற ஆழ்த்த துணி, ஆழ்த்த ஃப்ரெண்டல் இல்லை தகப்பனார் தைச்சதாக தான் இருக்கும். இது எல்லாத்தை விட ஒரு படி மேலே போய் 1981ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி அப்போதைய பிஷப் திரு டேனியல் அபரகாம் அவர்களால் அட்வான்ஸ் ட்ரைனிங் செக்ஷன் ஒரு பிரிவு வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இந்த இடத்துல தான் ISRO, அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுக்கு ராக்கெட்டோட வேகத்தை கணக்கிடுற ஒரு கருவியை இவங்க சப்ளை பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து இதை சப்ளை பண்ணாலும் இவங்க சப்ளை பண்ணுற அந்த கருவி தான் வந்து தி பெஸ்ட்னு இவங்களே சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போதான் இந்த ஸ்கூலை சுற்றி பார்த்துட்டு வரேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? இந்த ஊர் மக்கள்லாம் அடிமையாக இருந்தப்போ தான் மெர்கோஷியஸ் இந்த ஊருக்கே வந்திருக்காரு. அவர் நினச்சிருந்தா அவங்கள அடிமைகளை மட்டுமே பார்த்துருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் அவங்களும் மனுஷங்க, அவங்களும் ரொம்ப நல்லா இருக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் 130 வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கூலை கட்டியிருக்காருன்னா அவரை பற்றி என்ன சொல்லலாம்? ஃபாதர் ஆஃப் நசரத் அப்படின்னு இந்த ஊர் மக்கள் கொண்டாடுறாங்கன்னா உண்மையிலே அந்த வார்த்தைக்கு மெர்கோஷியஸ் வந்து முழு தகுதியானவர் தான். நாசரத்தில் இருக்கிற சென்ட் ஜான்ஸ் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் தான் இப்போ நான் இருக்கிறேன். இந்த பள்ளிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்பு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா 1820ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பள்ளி தான் தென்னிந்தியாவில் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட முதல் பெண்கள் மேல்நிலை பள்ளி.
1820ஆம் வருடம் ரெவரன் திரு ஹாக்கால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பள்ளி 1886ஆம் வருடம் ரெவரன் கேமரூன் மற்றும் ஸ்விங்லரின் கடின முயற்சியால் இடைநிலை பள்ளியாக, பின்பு 1978 முதல் இது உயர்நிலை பள்ளியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சென்ட் ஜான்ஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே ஸ்கூல் கேம்பஸ் ஸ்கூல்ல சென்ட் ஜான்ஸ் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டும் 150 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க. இதை ஆரம்பிச்சு வச்சதும் திரு மர்காஷியஸ் அவர்கள் தான். இந்த ஊர் மக்களுக்கு படிப்பு மேல ரொம்பவே ஆர்வங்க. அதனாலேயே இந்த ஊர்ல படிச்சவங்க சதவீதம் ரொம்ப அதிகம். இல்லைன்னா சுமார் 2000 குடும்பங்கள் மட்டுமே வாழ்கின்ற இந்த நாசரத் என்ற ஊர்ல பாலிடெக்னிக் இன்ஸ்டியூட், ITI இன்ஸ்டியூட், இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அப்புறம் நம்பர் ஆஃப் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்னு படிப்பு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த சின்ன ஊர்ல அமைஞ்சிருக்கு. நாசரத்துல மருத்துவமனையே இல்லாத ஒரு காலகட்டத்தில் இந்த ஊருக்குன்னு ஒரு மருத்துவமனை வேணும் அப்படின்னு டாக்டர் ஸ்ட்ரான் அவர்களின் கடின முயற்சியால் ஆரம்பிக்கப்பட்டது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சென்ட் லூக்ஸ் ஹாஸ்பிட்டல். போதுமான இடவசதி இல்லாமல் சுமார் 22 வருஷம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த இந்த மருத்துவமனைக்கு புதிய கட்டிடம் கட்டி 1892ஆம் வருடம் இதுக்கு சென்ட் லூக்ஸ் ஹாஸ்பிட்டல் பெயர் வச்சதே திரு மர்காஷியஸ் அவர்கள் தான். இந்த ஊர் மக்கள் படித்தவங்க மட்டும் இல்லைங்க, ரொம்பவே விசுவாசமானவங்க. அதுக்கு உதாரணம், இந்த ஊரோட முன்னேற்றத்துக்கு பாடுபட்ட நிறைய மிஷனரிஸோட பேர் தான் இந்த ஊரோட வீதிகளுக்கு அவங்க வச்சிருக்காங்க. சாப்லி ஸ்ட்ரீட், பிரதர்டன் ஸ்ட்ரீட், மெர்காஷியஸ் ரோடுன்னு இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நாசரத் பழமையான ஊர் மட்டும் இல்லைங்க, ரொம்பவே அழகான ஒரு ஊர். இந்த ஊரை சுற்றி புதுக்குளம், முதலை மொழிக்குளம், கடம்பா குளம்னு 3 குளங்கள் அமைஞ்சிருக்கு. அது இந்த ஊரோட அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்குது. இவ்வளோ நேரம் நாசரத் அப்படின்ற இந்த ஊரை பற்றி நிறைய முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் திரு மர்காஷியஸ் ஐயா அவர்கள். இங்கிலாந்தில் பிறந்து இந்த ஊருக்கு வந்து சுமார் 32 வருஷம் இந்த ஊர் மக்களோட வாழ்க்கைக்காக போராடி இங்கே மறித்து இப்போ சமாதியில் அமைதியாக தூங்கிட்டு இருக்காரு. அவரோட காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த ஊர் மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு யாராவது இருக்காங்களா? நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி யாராவது ஒருத்தர் பேரை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இருங்க, இந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டு பார்க்கலாம். இங்கே வாங்க தம்பி. என் பேர் ராகவன். மை நேம் இஸ் ஜெரோம் கிரேசன். ஹாய் ஜெரோம். நீங்கள் இந்த ஊரா? ஆமாம், இந்த ஊர். சரி, ஓகே. உங்களுக்கு மர்காஷியஸ் ஐயா யாருன்னு தெரியுமா? நல்லா தெரியும். யாரு? ஃபாதர் ஆஃப் நாசரத். இப்போ அவர் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லைங்களா? இப்போ அவர் போனதுக்கப்புறம் இப்போதைக்கு இந்த ஊர் மக்களுக்கு நல்லது செய்யறது யாராவது இருக்காங்களா? ஆச்சி மசாலா ஓனர். யாரை சொல்கிறீங்க? நம்ம பத்மசிங் எஸ்எக்ஸ் சாரா? சத்தியம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1998 ஆண்டு மசாலா கம்பெனியை நிறுவனம். எங்களுடைய ஊரின் பெயராகவே நாசரத் ஃபுட்ஸுங்கிற ஒரு கம்பெனியை அதை உருவாக்கணும். அதில் என்னுடைய மனைவி தான் மேனேஜிங் டைரக்டர். எங்களுடைய ஆட்சி நிறுவனத்தில் இந்த நாசரத் ஃபுட்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட 24 கம்பெனிகள் உள்ளன.
ஒரு 20 ப்ராடக்ட்டு போல் நாங்கள் வந்து அந்த நேசரத் ஃபுட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். மீதி பொருட்களை மற்ற எங்களுடைய நிறுவனத்தில் ஊறுகாய், பெருங்காயம், அப்பளம், தென் பாதாம் ட்ரிங்க், ரெடி டு குக் ப்ராடக்ட்ஸ், ஆயில், ஆட்டா, இன்னும் இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 160 வகையான பொருட்களை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். மிகப்பெரிய வெற்றியை இறைவனுடைய சித்தத்தினாலே எங்களுக்கு இது கிடைத்தது. எங்களுடைய நிறுவனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பிராண்ட்லேயே இறைவனுடைய பேரை நாங்கள் சேர்த்துருக்கோம். என்னுடைய மூத்த மகனுடைய பெயர் அஸ்வின், 2வது மகனுடைய பெயர் அபிஷேக். அதனால் 2 ஆட்சியில் 2 ஏயும் என்னுடைய பிள்ளைங்களை குறித்தது. சிஹெச் கிரைஸ்ட், என்னுடைய பேர் ஐசக். இதனுடைய கூட்டுத்தொகை தான் ஆட்சி. எங்களுடைய நிறுவனத்தில் இறைவனும் கூடவே எங்களோடு இருக்காங்க. கிட்டத்தட்ட பட்டி தொட்டி எல்லா இடங்களையும் எங்களுடைய பொருட்கள் போய் சேர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 5 கோடி மக்கள் எங்களுடைய பொருட்களை, உலகம் முழுவதும் எங்களுடைய பொருட்களை வைக்கிறார்கள். 5 கோடி மக்கள் வைக்கிறாங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. சவுத் இந்தியாவில் இன்றைக்கி நம்பர் 1 நிலையில் இருக்குது. எங்களுடைய கம்பெனியுடைய தாரக மந்திரம் சிறந்த பொருட்களை, அதாவது குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் டு த காமன் பீப்புள் அட் தேர் அஃபோர்டபுள் ப்ரைஸ். இதுதான் எங்களுடைய காமன் ஸ்லோகன். பத்மசிங் ஐசக் அப்படிங்கிற ஒரு மனிதன் திடீர்னு வந்திருக்க முடியாது. பார்த்திங்கன்னா எங்களுடைய மூதாதையர்கள் அந்த ஊரில் இருந்திருக்காங்க. அந்த மூதாதையர்கள் இறைவன்பால் அன்பு கொண்டு ஒரு பெரிய தேவாலயங்களை எங்கள் ஊர்களில் கட்டியிருக்காங்க. பெரிய கல்வி நிறுவனங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் உருவாக்கியிருக்காங்க. எதற்காக? தங்களுடைய சந்ததிகள் மிகவும் சிறந்த சந்ததிகளாக வரணுங்கிற ஒரே எண்ணத்தோடு தான் they have sacrificed their life. அவங்களெல்லாம் நிச்சயமாக ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக அவருடைய பிள்ளைங்களும் அவங்களுடைய பேருங்களும் அதை அனுபவிக்கணுங்கிற காரணத்துக்காக தான் அவ்வளோ பெரிய காரியங்களை அவர்கள் சாதிச்சிருக்காங்க. அது எனக்கு எப்பொழுதுமே என்னுடைய மனதில் உள்ள ஒரு பெரிய தாக்கம். இதை நான் எப்பொழுதுமே உணர்ந்தவனாக இருக்கேன். அப்படிப்பட்ட எண்ணங்கள் என்னிடத்தில் இருக்கிற காரணத்தினால எப்பொழுதுமே நான் இதனால தான் எனக்கு இப்போ ஒரு பெரிய ஆசீர்வாதம், இதனால தான் நம்ம ஒரு பெருசாக செயல்பட முடியுதுங்கிறது எனக்குள்ளே இருக்க அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன். நான் இன்னும் என்னால் சாதிக்க முடியும், இன்னும் பெரிய காரியங்களை செய்ய முடியும், அதுதான் இறைவனுடைய சித்தம், அதுதான் என்னுடைய மூதாதையனுடைய எண்ணங்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் மேலே மேலே போகிறதுக்கு எனக்கு இது ஒரு பெரிய படிக்கற்களாகவே அமைஞ்சிருக்கு. உண்மையிலே நான் பிறந்த மண்ணுக்காக நான் பெருமைப்படுகிறேன். என்னை வாழ்வழித்த அந்த மண்ணுக்காக நிச்சயமாகவே நான் நல்ல பல காரியங்களை செய்யணும் என்று ஆசிக்கிறேன். நான் நிறைய எங்கள் ஊர்களில் ஒரு சில காரியங்களை நான் செய்திருக்கிறேன். இன்னும் நிறைய காரியங்களை எங்களுடைய ஊருக்கு நான் செய்யணும்னுட்டு ஆசிச்சிருக்கேன். கடவுள் சித்தம் இருந்தால் வர்ற நாட்கள் அது கண்டிப்பாக நிறைவேறும். நிறைய கிறிஸ்துவர்கள் வாழ்கிற ஒரு ஊருக்கு போகிற சின்ன எதிர்பார்ப்போடு தான் இந்த நாசரத்துக்கு நான் வந்திருந்தேன். ஆனால் வந்த இடத்துல எனக்கு நிறைய ஆச்சரியங்கள் காத்துட்டு இருந்துச்சு. 18வது நூற்றாண்டில் இந்தியாவிலே மிகப்பெரிய சர்ச் இந்த ஊரில் தான் இருந்திருக்கு. அந்த சர்ச்சோட பேர் சென்ட் ஜான்ஸ் கேத்தட்ரல் சர்ச். தமிழ்நாட்டில் பெண்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட முதல் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி சென்ட் ஜான்ஸ் மேல்நிலைப் பள்ளியும் இந்த ஊரில் தான் இருக்குது. இது எல்லாத்த விட ஒரு படி மேலே போய் மனுஷ ரூபத்தில் கடவுளாக வாழ்ந்த திரு மெர்கோஷியஸ் அவர்களின் சமாதியும் என்னால் பார்க்க முடிஞ்சது. இப்படி நிறைய சுவாரஸ்யங்களை சொல்லிகிட்டே போகிறேன். மனசார சொல்கிறேன், இந்த ஊருக்கு நான் வந்தது எனக்கு ஒரு தெய்வீக அனுபவத்தை கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். நான் போகிற அடுத்த ஊரும் இதே போல் ஒரு புதிய அனுபவத்தை எனக்கு கொடுக்குன்னு நம்புகிறேன்.